வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இனிய வீடியோ போன வார காய்கறி ஷாப்பிங்கும் 6 டேஸ் நாங்கள் சமைச்ச மெனு பிளான் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாமே வந்து நான் வீடியோவாக கவர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன காய்கறிகள் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன்னு பார்த்துட்டு அப்புறம் மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்குமான மெனு பிளானை அப்படியே வீடியோஸாக பார்க்கலாம். அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு சொன்னதுனால தான் போன வாரம் மெனு பிளான் போட்டு அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு வீடியோவை நாங்கள் எடுத்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். இடையில 2-3 நாளாக வீடியோ வரல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நான் புதுசாக வேலையில் வெளியூரில் ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. ஸோ மண்டே எல்லாருமே கேட்டிருந்தீங்க புது ஜாப் எப்படி இருந்துச்சு, போயிட்டு வந்துட்டிங்களான்னு. ஸோ வெள்ளிக்கிழமை நான் மறுபடியும் ஜாயின் பண்ணணும். சில தவிர்க்க முடியாத காரணங்களால் ஜாயின் பண்ண முடியல. ஒரு டெத் ஆகிடுச்சு சொந்தக்காரவங்க. ஸோ அதனால் அங்கேயும் அங்கே பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை. அதையுமே பார்த்துட்டு இப்போ நான் வந்து வெள்ளிக்கிழமை நான் வேலையில் ஜாயின் பண்ணிவிடுவேன். ஸோ அதனால் புது ஜாபோட அப்டேட் அதுதான். ஸோ அதனால் நாளைக்கு நான் வேலைக்கு போகணும். இந்த வீடியோ உங்களுக்கு அநேகமாக வியாழக்கிழமை வரும்னு நினைக்கிறேன். பாருங்கள், வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்கள். நான் எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ நான் சொன்ன மாதிரி 3 to 5 வீடியோஸ் பெர் வீக் நான் வந்து போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வெங்காயமும் தக்காளியும் ஆல்ரெடி கொஞ்சம் இருந்ததுனால ஜஸ்ட்டு ஒரு 1/2 கிலோக்கு கம்மியாக தான் வெங்காயமும் தக்காளியுமே வாங்கினேன். ஸோ பழைய வெங்காயத்தை மேலே போட்டுட்டு புதுசாக வாங்கினதை கீழே போட்டாச்சு. அதே மாதிரி தக்காளியுமே வந்து கொஞ்சம் இருந்துச்சு. புது தக்காளியெல்லாம் ஒரு சைடும் பழைய தக்காளியும் ஒரு சைடுமே ஒதுக்கி வச்சிட்டோம். தக்காளி மட்டும்தான் கொஞ்சம் ரேட் கூட. அதுக்கப்புறம் என்னென்ன காய்கறி வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பச்சை மிளகா சுத்தமாக இல்லை, பச்சை மிளகா வாங்கினேன். அப்புறம் உருளைக்கிழங்கு வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காய் வந்து கொஞ்சம் நல்லா ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு. அப்புறம் சேனைக்கிழங்கு வாங்கினேன். பூண்டு 2 பூண்டு ரேட் அதிகமாக இருக்குங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு 2 பூண்டு, ஒரு முருங்கைக்காய், 2 பீர்க்கங்காய் வாங்கினேன். அவரைக்காய் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 350 கிராம் இருந்துச்சு. அப்புறம் வரி கத்திரிக்காய் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் வாங்கினேன். காலிஃப்ளவர் வந்தால் கொஞ்சம் ரேட்டு கூட ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி இதான் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. மொத்தமாக எனக்கு 140 ரூபா ஆகிடுச்சு. காலிஃப்ளவர் வந்து நான் ஸ்நாக்ஸ் கேட்டகரியில் வாங்கிட்டேன். ஸோ அது வந்து இதில் சேர்க்க முடியாது. அதாவது ஸ்நாக்ஸில் இருக்க காசை எடுத்து காலிஃப்ளவர் வாங்கினேன். காலிஃப்ளவர் 65 போடலான்னு. பட் ஆனால் ரேட்டு கூட இருந்ததுனால மொத்தமாக பிளான் மாறிடுச்சு. மொத்தமாக 140 ரூபா. காலிஃப்ளவர் இல்லாமல் மற்ற எல்லா வெங்காயம், தக்காளி, மிச்சம் எல்லா காய்கறியும் 140 ரூபாய்க்கு வாங்கினேன். அதுக்கப்புறம் காய்கறி ஸ்நாக்ஸ்க்கு செய்ய வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன். மண்டே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து ரவா உப்புமாவும் ஜீனியும் தான். ஏன்னா நம்ம போன சண்டே வந்து நம்ம நல்லா என்வி சாப்பிட்டாச்சு, அதனால் உப்புமாவோட முடிச்சாச்சு. மதியம் வந்து பார்த்திங்கன்னா ரசம், காலிஃப்ளவர் வந்து ஸ்நாக்ஸ் போட வேணான்னு சொல்லிட்டு 65 மாதிரி போட்டு ரசத்துக்கு தொட்டுக்கிட்டாச்சு. ஏன்னா காய்கறியோட ரேட்டெல்லாம் செம்மையாக ஏறி இருக்குது. காலிஃப்ளவர் ரேட்டே வந்து ரொம்ப கிட்டத்தட்ட 70 ரூபா இந்த பூ. அதனால தான் ஸ்நாக்ஸ் மதிய சாப்பாட்டுக்கே வச்சாச்சு. நைட்டுக்கு வந்து தோசையும் வதக்கல் சட்னி, அதாவது வெங்காயம், தக்காளி, வரமிளகாலாம் வதக்கி அரைச்ச சட்னி. செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா காலையில் பொங்கல் செஞ்சுக்கிட்டோம். அதாவது சக்கரை பொங்கல் செஞ்சோம். பொதுவாக வந்து சக்கரை பொங்கல் எனக்கு ரொம்ப இஷ்டப்பட மாட்டேன். பட் இப்போ மெனு பிளானெல்லாம் ஃபாலோ பண்ணணுன்ற முடிவில் இருக்கிறதுனால நான் எல்லாருமே சக்கரை பொங்கல் தான் சாப்பிட்டோம். பசங்க என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. மதியம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார். நான் வீட்டிலே வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் இருந்துச்சு பழசு, அதை போட்டு வெங்காய சாம்பார், அவரைக்காய் பொரியல் பண்ணி பேக்கெட் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டாச்சு. அவரைக்காய் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. காய் பார்க்கவே நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சி. நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசையும் பூண்டு சட்னி ரொம்ப நாள் ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு. அதனால 2 பூண்டு தான் வாங்கினேன். அதில் ஒரு 3 பல் பூண்டு மட்டும் வச்சு வரமிளகா வச்சு அரைச்சி பூண்டு சட்னி சாப்பிட்டுட்டோம். கொஞ்சம் சாப்பிட்டாலே போதும். அடுத்து வந்து புதன்கிழமை காலையில் வந்து பார்த்திங்கன்னா உளுந்தங்கஞ்சி வந்து குடித்தோம். கொஞ்சம் ஹெல்த்தியாக டயட் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே உளுந்தங்கஞ்சி தான். கொஞ்சமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. ஆளுக்கு 1 டம்ளர் குடித்தோம். பயங்கர ஃபில்லிங்காக இருந்துச்சு. நல்லாவே ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. முதல்லலாம் எனக்கு இது பிடிக்காது. சரி, இப்போ எல்லாருமே நிறைய பேர் சொன்னீங்க, நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் நிறைய ஹெல்த் டிப்ஸ் கொடுக்குறீங்க, இந்த மாதிரி ராகி, உளுந்தங்கஞ்சியெல்லாம் சேர்த்துக்கோங்கன்னு. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஹெல்த்தியாக இருந்துச்சு, ரொம்ப ஃபில்லிங்காக இருந்துச்சு. ஹெல்தி அஸ் வெல் அஸ் ஃபில்லிங்காக இருந்துச்சு. அன்றைக்கி மதியம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, கொஞ்சம் கத்திரிக்காய், இதெல்லாமே போட்டு ஒரு கிரேவி மாதிரி பண்ணாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு.
கொஞ்சம் கொஞ்சம் தான் ஒரு 2 உருளைக்கிழங்கு நேற்று அன்றைக்கி முந்தா நேரத்து செஞ்சது அவரைக்காய் செய்கிறப்போ 2 அவரைக்காய் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சிட்டோம். அது முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இதெல்லாமே போட்டு அழகாக ஒரு கிரேவி மாதிரி பண்ணி அப்பளம் வறுத்துக்கிட்டோம். இது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது எப்படி ஒரு நல்லா கொஞ்சம் காரம் போட்டு தான் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி புளிக்குழம்பும் இல்லாமல் சாம்பாரும் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. இது அடிக்கடி செய்ய சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இது முருங்கைக்காய் கிரேவின்னு சொல்லுவாங்களாம். அப்புறம் ஈவினிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோதுமை பணியாரம். ஸோ ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை, ரவை இதெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா பணியாரம், வாழைப்பழம் எல்லாமே சேர்த்து இந்த பணியாரம் செஞ்சுருந்தாங்க. இதுதான் நைட்டு கொஞ்சம் ஹெவியாக இருக்க வேணாம், லைட்டாகவும் இனிப்பாகவும் நாட்டு சக்கரை தான் போட்டோம். ஸோ இனிப்பாகவும் இருக்கும், அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பணியார குழியில் குட்டி குட்டி பணியாரமாக ஊற்றி ஃபில்லிங்காக சாப்பிட்டாச்சு. இதுதான் வந்து புதன்கிழமைக்கான சிம்பிள் டின்னர் மெனு. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பணியாரம் மாதிரி உப்பி வராது, கொஞ்சம் சப்பையாக தான் போகும். ஆனால் டேஸ்ட் வந்து உண்மைக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சி. இந்த சோடா உப்பெல்லாம் நாங்கள் போட்டால் அது உப்பி இருக்கும், பட் அதெல்லாம் அவாய்ட் பண்ணியாச்சு. கோதுமைங்கிறதுனால கொஞ்சம் சப்பி தான் வரும். வியாழக்கிழமை காலையில் வந்து பார்த்திங்கன்னா தோசையும் இட்லி பொடியும். இட்லி பொடி எனக்கு இட்லி இருந்தாலும் சரி, தோசை இருந்தாலும் சரி, இட்லி பொடி கொடுத்தா நான் டெய்லி கூட சாப்பிட்டுப்பேன். ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு டிஷ்ஷு. அன்னைக்கு வியாழக்கிழமை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அதுதான். அப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து தக்காளி சாதமும் கத்திரிக்காய் வதக்கலும். அந்த வரி கத்திரிக்காய் இருந்துச்சு இல்லையா, மிச்சம் அந்த கத்திரிக்காய் வதக்கல் பண்ணியாச்சு. கத்திரிக்காய் வதக்கல் தக்காளி சாதம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நைட்டு வந்து சூடாக இட்லியும் ப்ளெயின் குருமாவும் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி ப்ளெயின் குருமா இட்லியுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடிக்கடி இதை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து வெள்ளிக்கிழமை காலையில் வெண்பொங்கல் செஞ்சோம். இது வந்து இந்த அரிசி பச்சரிசி இல்லாமல் வேறு ஏதோ ஒரு வரகரிசி என்னன்னு தெரில, எனக்கு கரெக்டாக சொல்ல தெரில. அதில் செஞ்ச பொங்கல், வடை, தேங்காய் சட்னி. நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அனுப்பிச்சிருந்தாங்க அந்த மாதிரி வெண்பொங்கலோட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அரிசி வாங்கி, ஸ்ட்ரென்த்தான அரிசி வாங்கி பொங்கல் செஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து வெள்ளிக்கிழமை மதியம் சாம்பார், அதாவது அந்த பீர்க்கங்காய் கொஞ்சம் இருந்துச்சு, அதை போட்ட சாம்பார், பீர்க்கங்காய் கூட்டு, பீர்க்கங்காவே போட்டு சாம்பார் வச்சுட்டு இந்த கூட்டு அட்டகாசமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் வாங்கியிருந்தேன் இல்லையா, மெனுவில் பார்த்துருப்பீங்க, அது மிச்சம் இருந்த கத்திரிக்காய் ரெண்டும் சேர்த்து வதக்கல். எப்போதுமே எல்லா காயும் போட்டுற மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுப்போம். அந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டு அந்த சட்டியில் கொஞ்சம் எண்ணெயாக இருக்கும் இல்லையா, அதில் சாதம் போட்டு கொஞ்சம். ஸோ இதுதான் வெள்ளிக்கிழமை. இது அட்டகாசமாக இருந்துச்சு. வெள்ளிக்கிழமை நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இங்கே நல்லா மழை பெஞ்சிச்சு. மதியம் வச்சிருந்த சாம்பார், தோசை ஊற்றிட்டு லைட்டாக கொஞ்சம் தேங்காய் சட்னி வச்சுட்டு அன்றைக்கி டின்னரை முடிச்சிட்டோம். மோஸ்ட்லி டின்னர் எங்கள் வீட்டில் தோசை தான். சனிக்கிழமை காலையில் வந்து பார்த்திங்கன்னா தோசை இட்லி பொடி. ஏன்னா மாவு வந்து முடிய போகிற ஸ்டேஜ் வந்துச்சு. ஸோ இது தோசை தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு தோசை இட்லி பொடி. அன்றைக்கி வந்து வீட்டில் சிக்கன் எடுத்துட்டோம். ஏன்னா நான் சண்டே வந்து டியூட்டி போகணும், டிஎன்பிஎஸ்சி டியூட்டி போகணுங்கிறதுனால அன்றைக்கி வேறு ஏதாவது பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு சிக்கன் செஞ்சுட்ருந்தோம். ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேத்திக்கு பர்த்டேன்னு சொல்லி எங்களுக்கு பிரியாணி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் சமைக்கல அன்றைக்கி பிரியாணி. நாங்கள் வீட்டில் செஞ்ச சிக்கன் தான். பிரியாணி சாப்பிட்டதே செம்ம ஹெவியாக இருந்துச்சு. நைட்டு எதுவுமே சாப்பிடல, பாலை குடிச்சிட்டு படுத்துட்டோம். ஸோ இதுதான் லாஸ்ட் வீக்குக்கான மெனு பிளான். இதில் சேனக்கிழங்கு மிச்சம் இருக்குது, இதை வச்சு தான் நெக்ஸ்ட் வீக்காக ஓட்டணும். இந்த வாரத்துக்கான காய்கறி ஷாப்பிங் வீடியோ போட முடியாதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.